ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர்ந்து சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நிற்கும் பழக்கத்தை நாம் பள்ளி பருவத்திலேயே கற்க தொடங்குவதுண்டு. வகுப்பறைக்கு ஆசிரியர் கிடந்து வருகிறதான பொழுது மாணவர்கள் அனைவரும் எழுந்து நின்று மரியாதையை செலுத்துவதுண்டு. மாத்திரமல்ல, பள்ளியில் நாம் தேசிய கீதம் பாடும் போதோ இல்லை தமிழ் தாய் வாழ்த்து பாடும் பொழுதோ எல்லாரும் எழுந்து நின்று மரியாதையுடன் பாடும் வழக்கம் காணப்படுகிறது. இது போலத்தான் இங்கே எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, அதாவது வேதாகமத்தை திறந்தான். அந்த வேதாகமத்தை திறக்கும் போது அங்கு இருக்கிறதான ஜனங்கள் அனைவரும் என்ன செய்தார்கள்? ஒருவர் கூட தவறாமல் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் என்று வாசிக்கும் போது அதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வேதாகமத்திற்கு அவர்கள் கொடுத்த மரியாதையை சற்றே சிந்தித்து பாருங்கள். எஸ்ரா வேதாகமத்தை திறந்தவுடன் ஒருவராலும் அவமரியாதையாக, சோம்பலாக, பயபக்தி இல்லாமல், அசதியாக, தரைக்குறைவாக நினைத்து ஒருவர் கூட அமர்ந்திருக்கவில்லை. மாறாக ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். மாத்திரமல்ல, இதே அதிகாரம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் என்று வசனத்தை வாசிக்கும் போது, காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் வாசிக்கும் போது எல்லாரும் கவனமாய் செவி கொடுத்தார்கள். ஒருவரும் கவனக்குறைவாக அல்ல, மாறாக கவனமாக செவி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம் வேதாகமத்துக்கு எவ்வளவு மரியாதை செலுத்துகிறோம். அதை கண்ட இடங்களில் வைத்து பின்பு தொலைந்து போன பொருளை போல நாட்களை தேடிக்கொண்டு திரிகிறோமா? சபையில் வேத வசனம் வாசிக்கின்றதான பொழுது கவனமாய் செவி கொடுக்காமல் கையில் வைத்திருக்கும் கைபேசியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? வேதாகமம் தூசிப்படும்படியாக அதை மரியாதை குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறோமா? வசனத்தை தேடி வாசிக்காமல் அசத்தையாக கடமைக்கென்று வாசிக்கின்றோமா? எப்படி வேதாகமத்துக்கு மரியாதையும் கவனத்தையும் இந்நாட்களை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கையில் இருக்கும் வேதாகமம் எப்படிப்பட்ட புஸ்தகம்? அது சாதாரண புத்தகம் அல்ல. அது பரிசுத்த ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்ட மிகவும் விலையேறப்பட்ட அற்புதம் நிறைந்த மிகவும் மதிப்புள்ள பரிசுத்த வேதாகமமாய் காணப்படுகிறது. ஒரு காலத்தில் ஆசாரியர்கள் மாத்திரம் வைத்திருந்த இந்த வேதாகமம் இன்று நம்முடைய ஒவ்வொருடைய கையிலும் இருப்பது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம்! இந்த வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்யவும், ஜனங்கள் மத்தியில் கொண்டு செல்லவும் பரிசுத்தவான்கள் பட்ட கஷ்டமும் வேதனையும் எவ்வளவுக்கு அதிகம்! இந்த வேதாகமத்தை பத்திரப்படுத்த வேண்டும் என்று இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் எத்தனையோ பேர். எல்லாவற்றையும் சற்று சிந்தித்து கையில் இருக்கும் வேதாகமத்தின் மேன்மையை அறிந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஒரு தாகத்தோடு, மிகவும் ஆசையோடு கூட, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேச வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு, மிகவும் பயபக்தியோடு, மரியாதையோடு வாசிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி சங்கீதம் 119:72 நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி பரிசுத்த வேதாகமே உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலாக காணப்படட்டும். அன்னிதின வாழ்க்கையில பரிசுத்த வேதாகமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக மாத்திரமல்ல, மிகவும் மரியாதையோடு கூட, பயபக்தியோடு கூட அதை வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது அந்த வசனம் உங்களை பாதுகாக்கும். அந்த வசனம் உங்களை போற்றும். அந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும். வார்த்தைக்கு நடுங்கி, வசனத்துக்கு நடுங்கியவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி உங்களை அர்ப்பணியுங்கள். வசனம் உங்களை ஒவ்வொரு நாளும் புடமிடும், உங்களை ஸ்திரப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும், நன்மையானவைகளை காண்பீர்கள். தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஜெபிக்கலாமா? உங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம் அப்பா. எஸ்ரா பரிசுத்த வேதாகமத்தை வாசித்த பொழுது அவர்கள் அனைவரும் மிக பயபக்தியாக எழுந்து நின்றார்கள். நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு பயபக்தி ஜனங்கள் மத்தியில் கொடுப்பதாக வசனத்துக்கு நடுங்கி
வசனத்தை மிகவும் கவனத்தோடு கூட பயபக்தியாய் வாசிப்பதற்கு தியானிப்பதற்கும் தகப்பனே ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை வல்லமை உள்ளதாப்பா, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே. உடைய வார்த்தை ஆண்டவரே அனுதின வாழ்க்கையில உட்கொண்டு அதன்படி ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.